ஒரு மழை மாலையில் ஒரு சிறிய கிராமத்தில் ரம்யா என்னும் ஒரு சிறிய பெண் இருந்தாள். அவள் இளஞ்சோலை போல சிக்கல் பொன்னாய் இருந்தாள். அவளுடைய கண்கள் மின்னும்படி இருந்தாலும் அவளுக்கு எப்போதும் ஒரு விசித்திரமான வெட்கம் இருந்தது. அவளுக்கு நண்பர்கள் இல்லை, அதனால் அவள் தனியாகவே விளையாட வேண்டும் என்று நினைத்தாள். ஒரு நாள் ரம்யா ஒரு பழைய புத்தகம் கண்டுபிடித்தாள். அதை திறந்தபோது ஒரு மந்திர பட்டம் பறந்து வந்தது. அந்த பட்டம் ஒரு நாற்கோலம் போல இருந்தது. அது கூட ஒரு அழகான வண்ணத்தில் இருந்தது. நான் ஒரு மந்திர பட்டம், என் உதவியால் நீ எப்போது வேண்டுமானாலும் நண்பர்களைப் பெற்றுக் கொள்ளலாம் என்று அந்த பட்டம் கூறியது. ரம்யா அதன் மீது ஆச்சரியமாக இருந்தாள். நான் எப்படி நண்பர்களைப் பெறலாம்? அவள் கேட்டாள். நீ என் வலியுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும். முதலில் உனக்கு மகிழ்ச்சி விளையாட்டுகளை கண்டுபிடிக்க வேண்டும், பட்டம் பதிலளித்தது. ரம்யா அவளுடைய வீட்டின் அருகே உள்ள பெருவெள்ளத்தை நோக்கி ஓடினாள். அங்கே பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் குழந்தைகள் பற்றிய ஒரு பயணம் ஆரம்பித்தனர். ரம்யா தள்ளி தள்ளி குழந்தைகளை பார்த்தாள். அவள் பாதையில் ஒரு சிறிய தடம் வைத்தாள், ஆனால் அவள் திடீர் ஆச்சரியமாக, பதற்றமாகவும் இருந்தாள். வணக்கம். என்னை ரம்யா என்று சுற்றிக் கொண்டு வந்துள்ளேன். நாங்கள் விளையாடலாமா? அவள் மிகவும் மென்மையாக கூறினாள். குழந்தைகள் திடீரென அவளை நோக்கி பார்த்தனர். அவர் கண்கள் திரும்பியபோது அவர்கள் அவளுக்கு சிரித்தார்கள். ஆம், நாம் விளையாடலாம், அவர்கள் உறுதியாக சொல்லினர். அவர்கள் சேர்ந்து ஒரு இனிய விளையாட்டை ஆரம்பித்தனர். ரம்யா வேகமாக ஓடினாள், மகிழ்ச்சியுடன் குதித்தாள். அன்று அவளுக்கு உண்மையான நண்பர்கள் கிடைத்தனர். அந்த மந்திர பட்டம் கூட ஆச்சரியமாக இருந்தது. நீ இப்போது நண்பர்களுடன் இருக்கிறாய். அடுத்ததாக நீ எப்போது வேண்டுமானாலும் உதவிக்கு கை கொடுக்க வேண்டும் என்று கூறியது. அன்றிற்குப் பிறகு ரம்யா தனது புதிய நண்பர்களுடன் 2 நாள் நேரம் கழித்தாள். ஆனால் அவள் பார்வையில் உள்ள குழந்தைகள் என்றும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒரு நாள் அவள் ஒரு நண்பனை உதவிக்காக அழைத்தாள். என் தோழி சுமந்தி சிகிச்சை போயிருக்கிறாள், அதனால் நான் அவளுக்கு உதவ வேண்டும் என்று ரம்யா கூறினாள். நண்பர்களுடன் சேர்ந்து அவர்கள் சுமந்தியின் வீட்டுக்கு சென்றனர். 2 நொடி தூளை புரிந்து கொண்டனர். பொல்லு, என்னை காப்பாற்றுங்கள் என்று சுமந்தி அழைத்தாள். சம்பவம் போல ரம்யா மற்றும் அவளது நண்பர்கள் தொடர்பு கொண்டு சுமந்திக்கு உதவினார்கள். அவர்கள் சுமந்தியின் வெளியில் ஒரு அழகு பூச்சி காட்டி, இன்று ரம்யா அந்த போல பலராகியாய் இருந்தாள். நான் எவ்வளவு மகிழ்ச்சி என்று ரம்யா கூறினாள். நான் என் நண்பர்களுடன் இருக்கிறேன், மேலும் நாம் ஒன்றாக இருக்கிறோம். ரூட் மந்திர பட்டம் அவளுடைய முன்னிலையில் பறந்தது. நீ உண்மையான நண்பர்களின் அன்பை கற்றுக்கொண்டு விட்டாய். இது மிகவும் முக்கியமானது என்று சொன்னது. அந்த நாள் முதல் ரம்யா ஒரு மகிழ்ச்சியான குழந்தையாக மாறினாள். அவள் அனைவருக்கும் உதவுவாள், மற்றவர்களின் மகிழ்ச்சியிலும் பங்கு பெறுவாள். அவளுக்கு நண்பர்கள் கிடைத்ததுடன் அவள் ஒரு நல்ல நண்பராகவும் மாறினாள். மந்திர பட்டம் இன்று இங்கே இல்லை, ஆனால் ரம்யா மற்றும் அவரது நண்பர்கள் அந்த அன்று ஆரம்பித்த உறவு என்றும் நிலைத்திருந்தது. இனி உங்களில் எவனும் தனியாக இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் எப்போதும் மற்றவர்களுடன் சேர்ந்து மகிழலாம் என்பதை அவர் கற்றார்.